நீங்க ஏற்கனவே பண்ண முயற்சிகள் எல்லாம் சாதகமாக அமைந்து, முக்கியமா தொழில் வேலையில நீங்க பண்ண முயற்சி எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா அமைச்சு, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. நீங்க நினைச்ச வேலை, நீங்க நினைச்ச ஒரு தொழில்ல ஒரு லாபம் வருது, ஒரு புதிய ஆர்டர் வருது, புதிய முன்னேற்றம் எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு மூலமா உங்களுக்கு நீங்க நினைத்த அனைத்து சகல வசதிகளும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயில், பெருமாள் கோயில். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக நிலைகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டில இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்தி ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. சோ இந்த 4 கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ் என்றதை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு 10க்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில், அதாவது மேஷ ராசியில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெறுறாருங்க. ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு செவ்வாய்க்கு. சரிங்களா? உங்களுக்கு 10க்கு அதிபதி. சோ இந்த மாதம் உங்க தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கும் மாதமாக இருக்கு. ஏதோ ஒரு வேலை பண்ணோம்னா நம்ம ஒரு செலவு பார்க்கணும்ன்ற அமைப்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்த கும்பராசிக்கு இந்த மே மாதம் ஒரு விடிவு கால மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் நீங்க எடுத்திருந்த, அதாவது இவ்வளவு நாளா எடுத்திருந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாவே அமையல. ஏன்னா சனீஸ்வரனோட செவ்வாய் இவ்வளவு நாளா இருந்து உங்களுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தடைகளாகவும், சங்கடங்களும், ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கொண்டு, அதனால ஒரு பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, உயர் அதிகாரி கிட்ட பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்த கும்பராசிக்கு இந்த மே மாதம் ஒரு விடிவு கால மாதமாக இருக்குங்க. ஏன்னா முக்கியமா உங்களுக்கு நினைச்சபடி வேலை அமைஞ்சாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. அந்த அமைப்பு இந்த மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா நீங்க நினைச்ச வேலை, நீங்க நினைச்ச ஒரு தொழில ஒரு லாபம் ஒரு புதிய ஆர்டர் புதிய முன்னேற்றம் எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு
சூரியனோட செவ்வாய் வந்து அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும்போது அவர் அனைத்து செல்வங்களும் அனைத்து சகல வசதிகளும் கொடுக்க தயாராகிடுவாங்க. நீங்க முயற்சி மட்டும் பண்ணணும். ஏற்கனவே பண்ண முயற்சி எல்லாம் உங்களுக்கு பாதகமாகவே அமைந்தது. ஆனா இந்த மாதம் நீங்க ஏற்கனவே பண்ண முயற்சி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து, முக்கியமா தொழில் வேலையில வந்து நீங்க பண்ண முயற்சி எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா அமைச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் வந்து உங்க 4ஆம் இடத்தில், அதாவது ரிஷப ராசியில் வந்து புதனோட வந்துருவாரு. ஸோ புதன் பகவானும் அங்க வந்துருவாங்க. ஸோ புதன் பகவான் வந்து உங்களோட 8க்கு அதிபதி, அதுவும் இல்லாம வந்து 5க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, வேலையில வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்திருப்பீங்க. இதுக்கு வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு ஒரு அப்ரேசல், ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு யோசனையில இருந்திருப்பீங்க. சரி நமக்கு எங்க கொடுக்க போறாங்க, அதான் உயர் அதிகாரோட இன்னொருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காரு, இன்னொரு உங்களோட சக ஊழியரே வந்து அவரோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்காது அப்படின்னு யோசனை இருந்த இந்த நிலைமையெல்லாம் போய் உங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வர்றது, ஒரு மெசேஜ் வர்றது, ஒரு இன்கிரிமெண்ட் வர்றது, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் யோகம்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், அதாவது தேவகுரு அசுரகுரு, சுக்கிரனும் குருவும் இணையும் போது குலதெய்வ வழிபாடு மூலயமா உங்களுக்கு நீங்க நினைத்த அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்றது, குழந்தைகளுக்காக முதலீடு பண்றது, குழந்தைகளுக்கு சுப செலவுகள் பண்றது, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டு பண்றது, சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறும். அதுக்குண்டான சுப கடன்கள் வாங்குறது, அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாம கும்பராசிக்கு 7க்கு அதிபதி 4ஆம் இடத்துல வர்றது புதனோட இருக்கும்போது, அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்றாங்க. அதனால தொலைதூர பிரயாணங்கள் மூலமா நீங்க வந்து வெற்றி அடைகிறது, அரசியல் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து கௌரவ பொறுப்பு, பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு குடும்பத்திலும் பிரச்சனை, கணவனுடைய பிரச்சனை எல்லாம் இருந்து பாத்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. முக்கியமா வந்து மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, தொழில் கல்வி படிக்கிறது, டாக்டருக்கு படிக்கிறது, இந்த மாதிரி ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிக்கலாம் முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து வெற்றி அடையும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்க வந்து குரு சுக்கிர நினைவு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு வெள்ளை மஞ்சள் நிற பூ கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு மஞ்சள் நிற ஆடை அணிந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூ கொடுத்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் மேன்மை பூர்ந்த மாதமாக இருக்கும். மொத்தத்தில் மே மாதத்தில் கும்பராசிக்கு புதிய மாற்றம், தொழில் வளர்ச்சி, புதிய வேலை என அனைத்து சகலமும் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன்.